கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உலகத்தின் தலைமுறைகள் யாவும் எங்கிருந்து வந்தன என்ற ஒரு ஆராய்ச்சியை கடந்த 4 வாரங்களாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். 10ஆம் அதிகாரத்திலிருந்து வெள்ளப்பெருக்குக்கு முன்னால் ஆதாமுடைய சந்ததிகள் இருந்தார்கள். ஆதாமிலிருந்து 10 தலைமுறை வரை, 10ஆம் தலைமுறை தான் நோவா. அது வரைக்கும் சந்ததிகள் இருந்தார்கள். அந்த சந்ததி முழுவதுமே கெட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்தில். அதனாலே தேவன் மனிதரை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார், வருத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் உலகம் முழுவதையும், மக்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் எல்லாவற்றையுமே அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் என்று காணப்படுகிறது. ஆனால் நோவாவும் அவரது குடும்பம் மாத்திரம் தேவனுக்கு பயந்தவர்களாக தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அதனாலே நோவாவின் குடும்பத்தை மட்டும் காத்து கொள்ளலாம் என்று தேவன் தீர்மானித்தார். அதனால நோவாவுக்கு ஒரு பேழையை கட்டும்படியாக உத்தரவு கொடுத்தார். கப்பல் கட்டும்படியாக சொன்னார். அதே போல் நோவா கப்பலை கட்டினார். கட்டி முடித்த பிற்பாடு நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய மகன்கள் காம், சேம், யாப்பேத் என்பவர்களும் அவர்களுடைய மனைவிகளும் பேழைக்குள்ளாக பிரவேசித்தார்கள். அவர்களோடு கூட மிருகங்கள், பறவைகளும் உள்ளே ஜோடி ஜோடியாக சென்றன. இது அத்தனையும் கப்பல் அந்த வெள்ளப்பிரளயத்தில் மூழ்கி விடாமல் மிதந்து கொண்டிருந்தது. வெள்ளப்பிரளயம் எந்த அளவுக்கு ஜலப்பிரளயம் என்று பார்க்கும்போது மிக உயரமான மலைகளுக்கு மேலே 21 முழம் அளவுக்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அளவுக்கு வருகின்றபோது யாருமே தப்பித்திருக்க முடியாது உலகத்தில். இந்த நோவாவின் பேழையில் இருந்தவர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அவர் வெளியில் வந்தபோது அந்த 3 மகன்கள் மூலமாகத்தான், அதாவது நோவாவின் மகன்கள் 3 பேர் இருக்கிறாங்க, காம், சேம், யாப்பேத். இந்த 3 பேர் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் எல்லா மக்கள் இனங்களும் வந்தன. ஒவ்வொரு நாடுகளில் உள்ளவர்கள் எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் இப்போ இந்தியாவை பொறுத்தவரை ஆரியர்கள், திராவிடர்கள் என்று 2 வம்சம் இருக்கும். இந்த ஆரியர்கள் என்பவர்கள் இங்கே வந்தேரிகள். அவர்கள் இந்த சொந்த நாடு கிடையாது. அவங்க யாப்பேத்தின் வம்சத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாருமே திராவிடர்கள். இவர்கள் இந்த நாட்டில் காமின் வம்சத்திலிருந்து குடியேறிய சந்ததியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் இதனை முடிவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். சேமுடைய பிள்ளைகள் போன வாரமே பார்த்தோம். சேமுடைய பிள்ளைகள் சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். 21ஆம் வசனம் 25ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததி எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். ஆராமுடைய குமாரர்கள் ஊஸ், ஸ்கூல், கெத்தேர், மாஸ் என்பவர்கள். அர்பகசாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேக் என்று பேர். அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பெயர் யொக்தான். ஆக இந்த ஏபேர் என்பவன் பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட போது வாழ்ந்தவன். இந்த ஏபேருடைய மொழி எபிரேய மொழி. மக்கள் பேசின மற்ற எல்லா மொழியும் எல்லாருமே எபிரேய மொழி தான் பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட போது அந்த கோபுரம் கட்டுவது தேவனுக்கு பிடிக்கவில்லை. அது அடுத்த அதிகாரத்தில் அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகின்றோம். அதனால் அந்த இடத்துல மொழிகளில் குழப்பம் ஏற்பட்டது. ஒருவர் பேசுகிறது ஒருத்தருக்கு புரியாமல் போச்சு. ஆனால் அந்த மாதிரி போன போது ஏபேருடைய மொழி மட்டும் வரவில்லை. ஏன்னாக்கா ஏபேர் அந்த கட்டடம் கட்டுகின்ற வேலையில் ஒத்தாசையாக இருக்கவில்லை. இது தேவையில்லாத வேலை, இது தேவனுக்கு பிடிக்காத வேலை என்று சொல்லி கொண்டிருந்தார். அதனாலே அவருடைய மொழி மாத்திரம் அப்படியே இருந்தது. அதான் உலகத்திலே முதலில் பேசப்பட்ட மொழி. இன்றைக்கி 1000 பேர் 1000 சொல்லலாம். ஆனால் வேதாந்தத்தில் பார்க்கும்போது உலகத்திலே முதல்ல பேசப்பட்டது எபிரேய மொழி தான். அந்த பாபேல் கோபுரத்தில் தான் மொழிகள் பிரிந்தன. இன்றைக்கு காலையில் யூடியூப்பில் ஒருத்தன் போட்டிருக்கான், 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் இருந்தது. யாரடா கண்டா என்ன வரலாறு இருக்குது? அதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் பாடு சொல்லிக்கிட்டே வர்றான் என்னென்னமோ கதைகள்லாம். பிரியமானவர்களே, கிமு 3500ஆம் ஆண்டு வாக்கில் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட போதுதான் உலகத்தில் பல மொழிகள் பிறந்தது. அதுக்கு முன்னால் ஒரே மொழி தான் இருந்தது. அது எபிரேய மொழி. ஹியூமனா லிங்குவா என்று சொல்லி அது அழைக்கப்படுகிறது. மனிதனுடைய பாஷை என்று சொல்லப்படுகிறது.
அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடத்திலே மொழிப்பிரிவு ஏற்பட்ட போது அதிலிருந்து பிரிந்து வந்த ஒரு மொழி தமிழ். ஏன்னா தமிழ் வெப்சைட் ஒன்று இருக்குது தமிழ் மேம்பாட்டு துறைக்கு. அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது தமிழ் எத்தனை ஆண்டுகளாக பேசப்படுகிறது என்று பார்க்கும்போது கிமு சுமார் 3500 ஆண்டில் தான் தமிழ் தோன்றிற்று என்று சொல்லப்படுது. அதிலேயே சொல்கிறாங்க பைபிள் வரலாறுக்கு உகந்ததாகத்தான் இருக்கிறது. அப்போ அந்த வரலாறை குறித்து நாம் அடுத்த வாரம் விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த 26ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். யொக்தான் அல்மோதாதையும் சாலேபையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஓபீரையும் ஆபிலாவையும் யோபாபையும் பெற்றான். மொத்தம் 13 பிள்ளைகள் யொக்தானுக்கு பிறந்திருக்கிறார்கள். இந்த 13 பேருடைய வரலாறு என்னவென்று பார்க்கும்போது இதில் அல்மோதாத் என்பவர் மூத்த மகன். இவர் தேவன் ஒரு நண்பர் என்று அர்த்தம். இந்த 13 மகன்களில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்க, அரேபியா இருக்குல்ல, இன்றைக்கு அரேபியா இருக்கு இல்லையா, அந்த அரபி தேசத்தில் குடியிருக்கிறார்கள். இந்த 13 மகன்களுடைய சந்ததியார் எல்லாம் அரபு தேசத்தில் இருக்கிறவர்கள். என்ன வினியா, என்ன போய் உட்காரு, அம்மாட்ட போய் உட்காரு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த அல்மோதாத் என்றால் தேவன் ஒரு நண்பர் என்று அர்த்தம். சாலேப் என்றால் இழுக்கப்பட்டவர், ஒருவேளை தேவனிடத்தில் இழுக்கப்பட்டவர் என்று சொல்லலாம். அடுத்து அசார்மாவித் என்றால் மரண நீதிமன்றம் என்ற பொருள். ஏராக் என்பது அமாவாசை என்று இங்கே வைக்கிறாங்கள பேர், அதான் ஏராக் என்று எபிரேய மொழியில் சொல்லப்படுகிறது. நியூ மூன், அதாவது அமாவாசை என்று அர்த்தம் ஏராக் என்பதற்கு. இது இஸ்லாமியர்கள் காலண்டரை பின்பற்ற, எதை காலண்டரை பின்பற்றான்னு தெரியுமா இஸ்லாமியர்கள்? நம்ம சூரியனை அடிப்படையாக வைத்த சோலார் காலண்டரை பின்பற்றிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமியர்கள் லூனார் காலண்டரை பின்பற்றிருக்கிறார்கள். லூனார் காலண்டர் என்னது? சந்திரனை அடிப்படையாக வைத்தது. அவங்களுடைய கணக்கு மாத கணக்குகள் சந்திரன் தோன்றி மறைந்து பிறகு தோன்றுறது இல்லையா, அது வரைக்கும், அதாவது ஒரு பௌர்ணமிக்கு இன்னொரு பௌர்ணமிக்கு இடையில் உள்ள நாட்கள் தான் ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க லூனார் முறைப்படி தான் காலண்டர். அதனால பாருங்கள், ரம்ஜான் பண்டிகை ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யும், முன்னாடி வரும். போன வருஷம் ஜனவரியில் வந்துருந்துச்சுன்னா, இப்போ போன வருஷம் ஏப்ரலில் வந்துச்சுன்னா இந்த வருஷம் மார்ச் மாதம் வரும், அப்புறம் பிப்ரவரி மாதம் வரும், அப்புறம் டிசம்பர் மாதம் வரும். ஒரு வருஷத்தில் 2 தடவை ரம்ஜான் கொண்டாடப்பட்டிருக்குது. ஒரே ஆண்டில் 2 தடவை ரம்ஜான் கொண்டாடப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னாக்கா அவங்க பேக் அடிக்கிறாங்க. ஏன்னா சூரியன் முறைப்படி பார்க்கும்போது 365.5 நாள், ஒரு வருஷத்துக்கு 365 கால், 0.25 நாள். ஆனால் அந்த கால்னால் கணக்கிட முடியாதுனால 4 வருஷத்துக்கு கூட என்ன செய்கிறோம், அந்த லீப் வருஷத்தில் ஒரு நாள் கூட வச்சிடும். பிப்ரவரிக்கு 28 நாள் தானே வரும் எப்பயுமே. ஆனால் 4ஆல் வகுத்தா மிச்சமில்லாத வர்ற வருஷங்களில் பிப்ரவரிக்கு 29 நாள் வரும். இப்போ 2024 இருக்குல்ல, போன வருஷம் 2024 4ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5×20 6×24 மிச்சம் இல்லாமல் வகுப்படும். அந்த வருடம் அந்த மாதிரி மிச்சம் இல்லாமல் வகுப்படுற வருடங்கள் பிப்ரவரி மாதத்தில் 29 நாள் இருக்கும். காரணம் என்னன்னாங்க, சூரியனுடைய சுழற்சி 365 கால் நாள். அந்த காலை கணக்கிட முடியாதுங்கிறதுனால அதை 4 கால் உண்ணாக்கி 4 வருஷத்துக்கு ஒரு நாளை கூட்டிடுறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிற காலண்டர் முறை சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அதனால் அதை எப்பயுமே மாதத்தை என்ன செய்யும், நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கும். அந்த இது எதில் வந்ததுனாக்கா, இங்கே நான் பார்த்தாலே ஏராக் என்ற அந்த தலைமுறை அரேபியாவின் கிழக்கு பகுதியில், கிழக்கு அரேபியா பகுதியில் குடியிருக்கிறார்கள். அடுத்ததாக அந்த அரபி தேசத்தில் ஜபல் அல் ஜார் என்று ஒரு மலை இருக்கிறது. ஜபல் அல் ஜார் என்றால் என்ன பொருள் என்று பார்க்கும்போது, சந்திரன் என்று பொருள்படும், மாதம் என்று பொருள்படும், அமாவாசை என்றும் பொருள்படும். ஆக சந்திரனோடு இணைந்த வகையிலே இவர்கள் நாட்கணக்கை போட்டு செய்யக்கூடிய மக்களாக இந்த சந்ததியாரெல்லாம் இருக்கிறார்கள். அடுத்து பாரசீக வளைகுடா பகுதியில் வாழ்ந்தவர்கள் யார்? 27ஆம் வசனத்தில் வர்றவங்க அதோராம் ஊசால். 27ஆம் வசனத்தில் அதோராம் ஊசால் திக்லா என்று 3 பேர் இருக்காங்க இல்லையா.
அந்த அதோராம் என்பவர் தெற்கு அரேபியாவில் வாழ்ந்தவர், கிழக்கு அரேபியாவிலும் வாழ்ந்தவர். அதோடு கூட ஊசால் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ஏமன் நாட்டின் தலைநகர். ஏமன் நாட்டின் தலைநகரான ஏமன் நாட்டு தலைநகரானது சனா என்பது அதுக்கு பேர். அது உலகத்திலே பழங்கால நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைநகர் உலகத்திலேயே பழங்கால நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது. ரொம்ப காலமாகவே அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நகர நாகரிகம் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறையா இருக்குது அந்த மாதிரி நகரங்கள், ஒவ்வொரு நாட்டிலையுமே இருக்குது. நம்ம நாட்டிலையும் கூட இருக்குது. மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் இருக்குது. அது 5000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ மாற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க. கீழடியில் கிடைக்கிற ஆய்வுகள் அதுக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆக இங்கே பார்க்கும்போது ஊசால் என்பது அந்த நகரத்தினுடைய பழைய பெயர். இஸ்லாமியம் வருவதற்கு முன்னால் அந்த ஏமன் நாட்டின் தலைநகர் ஊசால் என்று அழைக்கப்பட்டது. இஸ்லாமியம் பரம்பினதுக்கு அப்புறம் தான் அந்த தலைநகரின் பேர் மாற்றப்பட்டது. இப்போ அது சனா என்று அழைக்கப்படுகிறது. அந்த நகரத்தில் இருக்கிறவர்களெல்லாம் இந்த யுக்தானுடைய சந்ததியார் தான் ஊசால் என்பவர். அடுத்து திக்லா. திக்லா என்றால் பனைமரம் அல்லது பனந்தோப்புன்னு சொல்லி அர்த்தம். பனைமரங்கள் நிறைய உள்ள பகுதிகளில் அவர் போய் குடியிருந்தார். அவருடைய சந்ததிகள் எல்லாம் அந்த பகுதியிலே வளர்ந்து வந்தார்கள். அரேபியாவின் ஃபேலிக்ஸ் நுழைவாயில் என்ற இடத்துல செங்கடலுக்கு பக்கத்தில், செங்கடலில் அந்த கரை சீனாய் பர்வதம் இருக்கிறது. செங்கடல் இந்த கரை அது மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்களேன், செங்கடல் இருக்கு இல்லையா, இதில் இல்லையா, இந்த முதல் மேப்பில் இருக்கு பாருங்க. முதல் மேப்பில் கீழே இருக்கு இல்லையா, முதல் மேப்பில் கீழே இந்த கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் செங்கடல். இந்த செங்கடல் இந்த பகுதியில் சீனாய் பர்வதம் இருக்கிறது. அங்கே தான் மோசே மக்களை கூட்டிக் கொண்டு போனார். நியாயப்பிரமாணம் அங்கே கொடுக்கப்பட்டது. இந்த கரையில் இருக்கிறது தான் ஃபேலிக்ஸ் வளைகுடா என்று சொல்லப்படுவது. இந்த பகுதியில் இதே செங்கடல் தான். அப்போ இங்கே பார்க்கும்போது செங்கடலுக்கு அருகில் உள்ள திக்லா அல்லது திக்லா என்று சொல்லக்கூடியது, திக்லான்னு அந்த இடத்துக்கும் பேர். எதனால? திக்லா போய் குடியிருந்ததுனால. யுக்தானுடைய மகன் திக்லா போய் குடியிருந்ததுனால, எத்தனாவது மகன்? 7வது மகன் குடியிருந்ததுனால திக்லா என்று சொல்லப்படுகிறது. அந்த திக்லா என்ற பகுதியில் பனந்தோப்பு நிறைய இருக்கிறது, பனைமரங்கள் நிறைய இருக்கிறது. அடுத்ததாக ஓபால். ஓபால் அதே பகுதியில் உள்ள அபகலைட் விரிகுடா என்ற இடத்துல இருந்திருக்கிறார். இதோடு 28ஆம் வசனம் முடிகிறது. அடுத்ததாக 27 முடிகிறது. 28ஆம் வசனம் பார்க்கும்போது 28ஆம் வசனத்தில் ஓபால், அபிமாவேல், சேபா. இந்த ஓபால், அபிமாவேல், சேபா என்பவர்களும் அரேபியாவின் தெற்கு பகுதியிலே வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இதில் ஓபால் என்பது, அபிமாயில் என்பது என் தந்தை கடவுள் என்று பொருள். தேவன் தான் என் தந்தை அப்படிங்கிறது அபிமாயில் என்பதற்கு பொருள். ஏல் என்றாவே தேவனை குறிக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏல் நிறையா பேரில் ஏல் தான் வரும். தானியேல், அது மாதிரி ஒவ்வொரு பேர்லையும் அந்த ஏல் என்ற பேர் வந்தாவே இது தேவனை குறிக்கிறது என்று அர்த்தம். ஏன்னா ஏலோஹிம் என்று தான் தேவன் அழைக்கப்படுகிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தான்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த தேவன் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் எழுதப்படும் போது ஏலோஹிம் என்று எழுதப்பட்டது. ஏலோஹிம் என்றால் என்ன? ஏலோவா என்றால் ஒருவர்னு அர்த்தம். ஏலோஹிம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் என்று பொருள். அப்போ ஆதியிலேயே தேவன், வார்த்தையானவர், பரிசுத்த ஆவியானவர் மூவருமே இருந்திருக்கிறார்கள். அதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ஒப்பீர். ஒப்பீர்னா எது நமக்கு வரும்? நமக்கு ஒப்பீர், இப்போ அதுக்கு பேர் ஆப்பிரிக்கா. ஒப்பீர் என்பதுதான் ஆப்பிரிக்கா என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது. ஆக அந்த ஒப்பீர் என்ற நபர் குடியிருந்த கண்ட பகுதி ஆப்பிரிக்கா. 1 ராஜாக்கள் 9:28 பாருங்க. 1 ராஜாக்கள் 9:28 ஒரு குறிப்பு இருக்குது அவரை பற்றி. சாலமன் ராஜாவுக்கு அங்கேருந்து தங்கம் போகுது.
9:28 439 பக்கம். இருபத்தி 28 பார்க்கும். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமுடைய வேலைக்காரரோட கூட அனுப்பினான். அவர்கள் ஒப்பீருக்கு போய் 439 பக்கம் 28வது வசனம், அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம், 9ஆம் கடைசி வசனம். அவர்கள் ஒப்பீருக்கு போய், ஒப்பீர்னா ஆப்பிரிக்காவுக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோன் எடுத்து கொண்டு வந்தார்கள். அடுத்ததாக இன்னொரு வசனம் இருக்குது, யோபு 28:16. யோபு 28:16. யோபு 28:16 என்ன சொல்லுது? ஒப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமோதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. ஒப்பீர்னா ஆப்பிரிக்காவை குறிக்கிறது. நம்ம தெளிவாகவே சொல்லலாம். இன்றைக்கு ஆப்பிரிக்கா ரெண்டாக பிரிந்து கொண்டு இருக்கிறது, இப்படி நடுவில் பிளந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பெரிய பள்ளம் உண்டாயிருக்குன்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ஆப்பிரிக்கா 2 கண்டங்களாக பிரிவு போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆப்பிரிக்கா உண்மையிலேயே இயற்கை வளங்களிலே இந்தியாவுக்கு மிஞ்சின வளங்கள் உள்ளது. அது வெளியில் தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. நம்மெல்லாம் 6வது 7வது படிக்கிற போது ஆப்பிரிக்காவை 2 கண்டம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நாடு கலையிலையும் சரி, கலாச்சாரத்திலையும் சரி, இயற்கை வளத்திலையும் சரி, கனிம வளங்கள் எல்லாத்திலையுமே நம்ம நாட்டை விட, இந்தியாவை விட மிக அதிகமான வளங்கள் கொண்டது. ஆனால் அந்த வளங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க? அமெரிக்காக்காரன், இங்கிலாந்துக்காரன், பிரான்ஸ்காரன், பெல்ஜியத்துக்காரன், இப்படி ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், ஆஸ்திரேலியர்கள் எல்லாருமே போய் அந்த நாட்டை பிடிக்கிறாங்க. பிடிச்ச அவன் எந்தெந்த பகுதியில் ஆள்றானோ அந்த பகுதியை என்ன செய்கிறான்? ஒரு தனி நாடாக ஆக்கி விட்டுறது. அந்த ஆப்பிரிக்கா மட்டும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லி மாறிச்சுன்னா, அங்கே உள்ள மனித வளங்களுக்கும் அங்கே உள்ள கனிம வளங்களுக்கும் பார்க்கும்போது உலகத்திலே நம்பர் 1 வல்லரசு ஆகுது. இப்போ ஒருத்தர் எழும்பிக்கிட்டு இருக்கிறாருங்க, ஒரு இளைஞர் ஒருத்தர், 24 வயசு தான் அவருக்கு. அவர் இப்போ எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ அது ஏன்னா அந்த கண்டங்கள் மொழியும் பயங்கரமான எண்ணிக்கையில் இருக்குது. அங்கே 54 நாடுகள் இருக்குது. நம்ம இந்தியா ஒரு நாடுன்னு சொல்கிறோம், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தனித்தனி ஸ்டேட்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் மொத்தமாக இந்தியான்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஆப்பிரிக்காவில் நம்ம தமிழ்நாட்டு அளவு கூட பெருசு இருக்காது, அதை விட சின்னதாக இருக்கும் ஒரு நாடு. அதுமாதிரி 54 நாடாக பிரிச்சிருக்காங்க. இது பிரித்தாலும் சூழ்ச்சி அங்கே போய் குடியேறிய ஆங்கிலேயர்கள், அமெரிக்கர்கள் செய்த ஒரு காரியம். பிரெஞ்சுக்காரவங்க இவங்கெல்லாம் செஞ்ச ஒரு காரியம். அவங்கவுங்க பிடிச்ச பகுதியில் இருக்க செல்வ வளங்களை அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போய் இந்த நாட்டில் வளம் குறையில. ஆனால் அந்த மக்கள் எப்படி தான் இருக்கிறாங்க? ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள். காரணம் அவர்களிடத்தில் யதார்த்தமான குணம், எதையுமே சகித்து போகிற குணம். 2வது பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி காரியங்களை ஏன் தேவன் அனுபவிக்கிறாருன்னு தெரியல நமக்கு. அந்த நாடு அவ்வளவு கலை கலாச்சாரத்தில் அவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் எல்லாருமே போய் அதை டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஒப்பீர் என்பது ஆப்பிரிக்காவை குறிக்கிறது. அடுத்து ஆவிலா ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? பொன் விளையும் பூமி. எது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வருന്നത്. 4 ஆறு பிரிந்ததுன்னு சொல்லப்படுது இல்லையா? ஏதேனிலிருந்து 4 ஆறுகள், ஏதேனிலிருந்து ஓடிய ஆறு 4 ஆறுகளாக பிரிந்தது. 2வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கேருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. அதில் 1ஆம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். ஆக அந்த ஆவிலா இந்த யுக்தானின் மகன், எத்தனாவது மகன்? 12வது மகன். யுக்தானோட 12வது மகன் ஆவிலா அங்கே போய் குடியிருந்தனால அந்த இடத்துக்கு பேர் ஆவிலா தேசம். ஏற்கனவே ஆவிலா தேசம் இருந்தது. இவர் அங்கே போய் குடியிருக்கிறார். அங்கே தங்கம், வைரம் முதலியான விளையக்கூடியது பூமியில். அடுத்து கடைசி மகன் யோபாப்.
இந்த யோபாப் இன்னொரு இடத்துலையும் வர்றாரு. ஆதியாகமம் 36வது அதிகாரத்தில் 32-33 இவருடைய பேர் காணப்படுகிறது. அது வேறு பகுதி, வேறு நாடு அது. ஆனால் அந்த நாட்டு வரைக்கும் இவருடைய செல்வாக்கு நீடித்திருந்தது. 36ல் 32-33 வசனங்கள் பாருங்கள். 31 பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுவதற்கு முன்னே ஏதோம் தேசத்தை ஆண்ட ராஜாக்கள் யாரு? பேருடைய குமாரனாகிய பேலா ஏதேமுலை அரசாண்டான். அவனுடைய பட்டணத்துக்கு தின்கபா என்று பேர். பேலா மரித்த பின் போஸ்ரா பட்டணத்தாகிய சேராவுடைய குமாரன் யோபாப் அவன் பட்டத்துக்கு வந்தான். இதுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆப்பிரிக்கா எந்த பகுதியில் இருக்குது? நடுமையத்தில் இருக்குது. இந்த யோதாம்ங்கிறது அடுத்த கண்டத்தில் இருக்குது, நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்குது. அங்கே இவருடைய பேரை வச்சிருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு, ஒரு ராஜாவுக்கு யோபாப்ங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவர் புகழ்பெற்றவராக இருக்கிறார். இந்த அரபிய தீபகற்பத்தின் கிழக்கு பகுதியில் பார்க்கும்போது 30ஆம் வசனத்தில், வசனம் 30, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இவருடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கே உள்ள மலையை செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இங்கே கிழக்கே போகிற வழி என்று சொல்லுகிறது, கிழக்கே உள்ள மலை என்று சொல்லப்படுகிறது. மோசே எகிப்து தேசத்தை விட்டு ஜனங்களை கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். சீனாய் மலையில் கொஞ்சம் ஒரு ஆண்டுக்கு மேலாக தங்கியிருந்தார்கள். அந்த வழியிலே தான், அந்த 40 ஆண்டு பிரயாணத்தில் தான் அவர் எழுதினார் இந்த புத்தகத்தை. அப்போ அவர் இருக்கின்ற இடத்துல கிழக்கே உள்ள இது அரபிய தீபகற்பத்தின் கிழக்கில் இருக்கிறது. இது மேசா துவக்கி கிழக்கில் மலகாய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இதில் இந்த ஜனங்கள்லாம் இருந்தாங்க. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியும் சேமுடைய சந்ததியார். ஆக சேமுடைய சந்ததியாரை பற்றி பாடம் முடிவடைகிறது. இத்துடன் நமக்கு இந்த முழு பாடமும் முடிவடைகிறது. ஆதியாகமத்தில் இந்த 10ஆம் அதிகாரம் முக்கியமான அதிகாரம். ஏன்னாக்கா உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களும் ஒன்று சேமுடைய சந்தையில் வந்திருப்பார்கள், இல்லாட்டி காம், இல்லாட்டி யாப்பேத். இந்த 3 பேரும் யார்? 3 பேருமே உடன் பிறந்தவர்கள் இல்லையா? உடன் பிறந்த சகோதரர்கள். அப்போ உலகம் முழுமைக்கும் எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். யாருமே நான் எனக்கு சொந்தம் இல்லை, உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் நாடுகள் பிரிந்து கவர்மெண்ட்டுங்கிற பேரில் வச்சுக்கிட்டு பெரிய அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு உதவி வர்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், என்னென்னமோ காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உலகம் முழுவதும் உள்ள சகோதரர்கள், உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் எல்லாருமே 3 பேருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறார்கள். யார் யார்? சேம், காம், யாப்பேத். அப்போ இதை மக்கள் உணர்ந்து கொண்டால் உலகத்தில் சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது. நம்முடைய மனம் விசாலமாக வேண்டும். முதல்ல நம்ம நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்க்க கற்றுக்கணும். முதல்ல அந்த மாற்றம் நம்மள்கிட்ட இருந்து தொடங்கணும். இதுதான் இந்த பதிகாரத்தை படிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம். சேம், காம், யாப்பேத் 3 பேரும் அண்ணன் தம்பி. இப்போ சேவியர் இருக்காப்புல, சேவியர், ஜஸ்டி, இருதயம் 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்த்துக்கு பிறந்தவங்கள, இந்த 3 பேருடைய சந்ததிகளை பெருசாக பரவும் போது இவர்களுக்குள்ளாக ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா கூட என்ன செய்வாங்க? தீர்த்துக்குவாங்க இல்லையா? சமாதானமாக போயிடுவாங்க இல்லையா? பிரச்சனை வரும், வராதுன்ட்டு இல்லை, ஆனால் சமாதானமாக போயிடுவாங்க இல்லையா? இதே காரியம்தான் இப்போ நடக்கணும். இந்த 3 பேர், இப்போ சேவியர், ஜஸ்டி, இருதயம், இந்த 3 பேருடைய சந்ததியாக தான் உலகம் பூரா பரவி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப உலகம் பூரா இருக்கிற மக்கள் எல்லாருமே யார் தான்? ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான். நோவாவுடைய மனைவி இல்லையா? நோவாவுடைய மனைவி மூலமாக பிறந்தவங்க தான் இந்த 3 பேர், சேம், காம், யாப்பேத். அவங்க மூலமாக வந்தவங்க தான் இந்த உலகம் பூரா இருக்கிற எல்லா மக்களும். யாருமே இதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஏன்னா ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி இந்த நோவாவுடைய பிள்ளைகளான சேமுக்கு, அது கணக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன் நான். சேமுக்கு ஒரு சில பேர் பிறந்தார்கள், காமுக்கு ஒரு சில பேர் பிறந்தார்கள், யாப்பேத்துக்கு ஒரு சில பேர் பிறந்தார்கள். மொத்தம் 70 பேர். சேம், காம், யாப்பேத் இந்த 3 பேருக்கு சேர்த்து பிறந்த மொத்த பிள்ளைங்க 70 பேர். இந்த 70 சந்ததிகள் தான்
இன்றைக்கு 197 நாடுகளில் வசித்து கொண்டு இருக்கணும். வேறு யாருமே கிடையாது. அப்போ எல்லாமே யார்? சித்தப்பன் பக்கம் பெரியப்பன் பக்கம், அவ்வளோதானே. அப்போ இதற்குள்ளே என்ன பிணக்குகள், சண்டைகள், சச்சரவுகள், வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, என்னென்ன காரியங்கள் ஏற்பட்டிருக்கு? இதெல்லாம் யார் ஏற்படுத்தினது? மனிதனை ஏற்படுத்தி கொண்டது. எல்லாவற்றையும் பார்க்கலாம். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அதை மனுஷன் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு தடவையும். அப்போ நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் யோசனைகள் தேவனுக்கு ஏற்புடையதாக இருந்ததென்றால் இந்த மாதிரி காரியங்கள், பிணக்குகள் ஏற்படுவதற்கு, சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு காரணமே கிடையாது. நம்ம ஊர்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு வரைக்கும் போனோம்னா, நம்ம உலகத்து வரைக்கும் போனோம்னாக்க எத்தனையோ பிரச்சனைகள் உண்டாகிறது. இந்த பிரச்சனைலாம் காரணம் யார்? காரணம் யாருங்க? நம்ம தான் காரணம். தேவனை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் படைத்தது ஒழுங்காக தான் படைத்தார், நேர்த்தியாக படைச்சிருக்காங்க. அதன் காலத்தில் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் தான் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்குறான். ஒன்று நம்மளால் உண்டாகும், இல்லாட்டி இன்னொருத்தரால் உருவாகும். பிரச்சனைகள் மனிதரால் தான் உருவாகிறது. இதை நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். உலகம் முழுவதும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து, அதோடு கூட இந்த உணர்த்தலை மற்றவர்களுக்கும் கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் எல்லாரையுமே நேசிக்கிறார். தேவன் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் தம் மழையை பெய்ய பண்ணுகிறார் இல்லையா? எல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் நான் கொடுப்பேன்னு சொல்கிறதில்ல. எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் கீழ்ப்படியாமல் போயிருக்கோம் நிறைய பேர் போயிருக்காங்க. அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நான் மழையை பெய்ய வைப்பேன், அவங்களுக்கு மாத்திரம் தான் என்னை சூரியனை உதிக்க பண்ணுன்னு செய்கிறாரா? இல்லையே, எல்லாருக்குமே தான் எல்லா நன்மைகளையும் கொடுக்குறார். அப்போ நாம் அவருடைய சந்ததியாராக இருக்கிறனால, யாருடைய சந்ததி? நம்ம தேவனுடைய சந்ததியாராக இருக்கிறனால நாமும் தேவனைப் போலவே பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும். எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாரோடும் நன்றாக பழக வேண்டும். இந்த அத்தியாயத்தை படிக்கிறதுக்கு நோக்கமே இதுதான். நாம் எந்த விகற்பமும் இல்லாமல், எந்த வேறுபாடும் காண்பிக்காமல், எல்லாருமே ஒரு தாய் வீட்டு பிள்ளைகள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த உலகத்தில் பழகணும். இதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை நோக்கம். பாருங்கள், ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் நம்ம எல்லாருமே இல்லையா? யார்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆவிக்குரிய பேசுனேன் நான். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம எல்லாருமே இல்லையா? எப்போ? ஞானஸ்தானத்தின் பொழுது நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளாக எந்த விதமான வேறுபாடும், வித்தியாசம், எந்த விதமான கல்வி ரீதியாகவோ, ஜாதி ரீதியாகவோ, பண ரீதியாகவோ, உடைமைகள் ரீதியாகவோ எந்தவித வித்தியாசமும் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே இனம். என்ன இனம்? மக்கள் இனம். யாருடைய மக்கள் இனம்? தேவனுடைய மக்கள் இனம். அப்போ அந்த தேவன் எப்படி பூரண சர்க்குணராக இருக்கிறாரோ அதே போன்று நாமும் பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் வாழ்கின்ற சமுதாயத்துக்கு நம்ம உப்பாக இருக்க முடியும். அப்போ தான் நம்ம வாழ்கின்ற சமுதாயத்துக்கு வெளிச்சங்களாக இருக்க முடியும். இந்த காரியங்களை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மற்ற காரியங்களை நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கர்த்தருக்கு நன்றி.